நல்லூர் கோயில் இடிக்க சொன்னது நீங்க மெம்பர் 30 வாக்கெடுத்தோம் கொஞ்சம் நிப்பாட்டு பண்ணீங்க உங்களோட யார் உள்ள காய்ச்சி எடுத்து விட்டது போய் முழு ஸ்பீச்சை எடுத்து பாருங்க அக்கா என்ன மரியாதை உமக்கு என்ன மரியாதை கையடி கூறார் தானா உங்களுக்கு விதேச மீட்டிங் என்ன சம்பந்தம் யார் அந்த நல்லூர் கோயில் அடிக்கிற யார் நல்லூர் கோயில் இடிக்க சொன்னது யார் நல்லூர் கோயில் இடிக்க சொன்னது யார் நல்லூர் கோயில் இடிக்க சொன்னது தூக்கி உள்ள விட்டு சரிதானே நல்ல கோயில் அடிக்கிறது உள்ளே விட்டு மெம்பர் மரியாதை எல்லாரும் எடுத்து உள்ள விட்டா நாய் குணம் காட்டி கொண்டு இருக்கீங்க உள்ள வந்து கலைக்கிறாரு அப்படி எல்லாம் வந்து இருக்கலாம் புத்தகம் எடுத்து பாத்துறா நீ பாமன் உங்களுக்கான காட்சி சேவல் மாத்திரன்னு சொல்லிக்கிறேன் கடந்த காலத்துல வந்து கடந்த ஆளம் வந்தாங்களானே இப்ப அரசாங்கம் தான் வந்தாங்களா உள்வாங்க பாடுங்க கவர்மெண்ட் சேவல் கொண்டு வந்தா டிஎஸ் வந்து சொல்றதா செய்யும் நீங்க எல்லாம் செய்யறாங்க நீங்க மெம்பர் 30 வாக்கெடுத்தோம் 30 நாங்க 500 வாக்கெடுத்தோம் போட்டறது உண்டா சொல்றேன் சார் ஏகா சொன்னிக்கிறீங்க நாளைக்கு சொன்னா நல்லூடிக்கு சொல்லு நாங்க சொல்லல சார் இப்ப நாங்க சொல்லல சும்மா உங்க பிரேசவல வருது மீடியா சுமந்திரண்ட போலீஸ் சிறியரண்ட போலீஸ் வந்து இல்ல செய்ய போங்க யாருக்கு சமாளிச்சு கொண்டு போனா 10 வாக்கு 5 வாக்கு எடுக்கவே வந்திருந்தோட மக்கள் வெளிய வந்து முழுக்க குழப்புறது பா மண்டு உங்க எல்லாரையும் கூப்பிட்டு கதைச்சு வாண்டாசட்ட கூப்பிட்டு அடுத்த முறை எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் ஒரு தடவை அடுத்த முறை நான் பாய் தரக்க வர மாட்டீங்க உங்களுக்கு இல்ல சார் நாங்க ஆர்ப்பாட்டம் போட்டா எங்களுக்கு கொண்டு இடம் இருக்குது போய் ஆர்ப்பாட்டம் செய்யுங்க நீங்க இப்படி தையிட்டு நாசமாறீங்க சும்மா குளறது இதுல 10 வாக்கு 5 வாக்கு காணி சனத்துக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க பாருங்க அங்க எத்தனை வாக்கு எடுத்தாங்க சும்மா அப்படி நீங்க கொஞ்சம் நிப்பாட்டு பண்ணீங்க உங்கள யார் உள்ள எடுத்து விட்டது உங்கள யார் உள்ள காய்ச்சி எடுத்து விட்டது உங்க எம்பி மேரஞ்ச வந்து காய்ச்சவையா கூப்பிட வந்து காய்க்க கேட்டு கூப்பிடு பாமண்டு கதைச்சு நீங்க பாக்கல சார் இதுல நீங்க வரல மீட்டிங் உள்ள நாங்க இப்ப இத நின்னுட்டு போயிடுறோம் பின்னால மட்டும் நிப்ப அப்படியே நின்னு குளறங்க அது கையடியில தான் செய்றீங்க முடி வண்டி இருக்குது நீ கையடியில உங்களுக்கு அம்மா வாழ்க்கையில உங்களுக்கு வாழ்க்கை சிரிக்கல நாங்க கையடியில அந்த மக்கள் இப்ப நல்லூர் காய்ச்சதார நீரல காய்ச்சனே நான் கலைக்கல இதுல வந்து மீடியால வந்து மீடியால வந்து சார் வரது கூட போடுங்க சார் காய்ச்சோனீங்க போய் முழு ஸ்பீச்சை எடுத்து பாருங்க சும்மா வார் அம்மா கலக்குறத ஜோஜ் கலைக்கணும் மார் சொன்னா நல்லூடிக்கு சொல்லி 7ஆம் ஆண்டுல தீர்ச்சேட்டவன் நான் நீங்க மரியாதையா கலைங்க சார் முதல்ல உமக்கு என்ன மரியாதை உமக்கு என்ன மரியாதை உமக்கு என்ன மரியாதை மரியாதையா பார்த்து கலைக்கணும் நாங்க மக்கள் தான் நீங்க ஒரு மக்கள் நீங்க ஒரு மக்கள் நீங்க கட்சிக்கு போய் நக்குறார்கள் சரிதானே நாங்க இங்க கட்சி என்று பாத்துறத உங்களை உள்ளே காய்ச்சி விட்டுருக்கீங்க தேவையில்லை சார் இது ஒருங்கிணைப்பு குழு மக்களால வந்து கட்சி எங்க நீங்க என்னதுக்கு பிரேச மீட்டிங் வந்தீங்க உங்களுக்கு பிரேச மீட்டிங் என்ன சம்பந்தம் கிழிச்சீங்க உங்களுக்கு வரையலாண்டு சர்க்குலர் போட்டுருக்காங்க கட்சி உள்ள எடுத்து விட்டா நான் வெளியில ரெண்டு கூவி கொண்டு நிக்க வேண்டியா தையடி மாதிரி கையடி கூறார் தானா கையடி கூறு கையடி போய் கூற உங்களை மாதிரி கலசர கூட்டம் ஒருத்தண்டையா உறுதி இருக்கா ஏஜி ஆபீஸ்ல இந்த பிரேச உன்னோட என்ன காய்க்க நுழைச்சு அவ்வளவுதான் நுழைச்சு அவ்வளவுதான் கலைக்கிறதே செல்பா அடிக்கும் விளங்கல் எங்க என்ன நீங்க மக்கள் இல்ல நீங்க கட்சிகளுக்கு கொடி தூக்குறாங்க சரிதானே நீங்க ஒண்ணு மக்கள் இல்ல மக்கள்ன்றதை பார்த்து பண்ணிக்கிறவன் சரிதானே நீங்க ஒண்ணு மக்கள் இல்ல நீங்க கட்சிகளுக்கு கொடி தூக்குறா வாங்க இங்க போறதுமா 5 ரூபாய் நீங்க ஒரு மக்களும் இல்ல இங்க இல்ல எல்லாருக்கும் தெரியும் நீங்க என்ன ஆணி மக்கள் மொத்தம் சொல்றா இப்படியே காய்ச்சி கொண்டுண்டா நீங்க காய்ச்சி ஓயலாவது படிச்சீங்கம்மா நீ ஓயலாவது வேல் படிச்சு போட வந்து காய்ச்சி கொண்டு காய் சரி சரி நாங்க படிச்சோம் பிளான் தான் நாங்க பிறந்தது பிளான் தான் கரம்பரே எங்களுக்கு வந்து படிக்க வேண்டியதா சும்மா இல்ல புடு புடுக்குறது காய்கறோம் உங்கள மாதிரி ஆக்கல விட்டா தான் பிரச்சனை உங்களுக்கு நீங்க விடாட்டில நாங்க அடுத்த முறை வேற கிளிப்பிங்க நீங்க இன்னைக்கு மீட்டிங்ல என்ன விஷயம் நடந்தது மீட்டிங்ல கடைசி 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா போன மீட்டிங் நீட்டாக உண்மையாகவே இந்த சர்க்குலரின் படி
பிரதேச சபையின் தவிசாளரோ அல்லது அவரோட சேர்ந்து ஒரு ஆள் தான் வரலாம் சர்க்குலரும்படி. ஆனால் ரெண்டு விடிய நான் வரைகளை எல்லாரும் என்னோட கேட்டவை, பிரதேச உறுப்பினர் முழு பேரும் கேட்டவை. என்னுடைய கட்சியில் தானே ராசா வேறு கட்சி தானே, எல்லாருமே என்ன கேட்டவை தங்களை உள்ள வாரத்துக்கு அனுமதிக்க சொல்லி நான் பவானந்தராசரோட காய்ச்சி நல்ல மனுஷன் அவை மெம்பர்ஸையும் உள்ள வர சொல்லி உள்ள விட்டுருந்தாங்க. அதில் எங்கள்ட மேனிப்ப பிரதேசவை அவர் என்ன பேர் எனக்கு தெரியலை, தவிசாளர் வந்து நல்லா தான் போய் கொண்டு இருந்தது. திடீரெண்டு தொடங்கினார், நான் நல்லூர் அடிக்க சொன்னாமண்டு அதான் கோவம் வந்து பேசினான் அவருக்கு. அவர் வந்து எங்களோட சமமாக இருக்க வழிகிட்டவர் முதல். அவருக்கு அந்த ப்ரோட்டோகாலோடா என்ன தெரியும், எங்களுக்கு அவரோட இருக்கிற பிரச்சனை இல்லை, நாங்கள் கஷ்டப்படத்தான் சின்ன வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பிடுவோம். ஆனால் அந்த கதிரையில் இருக்க போகிறேன்னு ஆணியை பிடுங்க போகிறோன்னு வாரது தான் கோவம் பாருது. நான் சொன்னேன் சரி ஐயா, நீங்கள் ஒரு அடுத்த ஸ்டெப்ஸில் இருங்க. ஏனென்றால் ப்ரோட்டோகால் ஆர்டரில் 13வது பாராளுமன்ற உறுப்பினர், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து 4வதுன்னா நான் போய் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட நிற்கலாது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவரோட பாராளுமன்ற உறுப்பினர் போய் நிற்கலாண்டா நிற்கலாது. பிரதமர் 2வதுண்டா போய் நான் பிரதமர் பக்கத்தில் இருக்க போகிறோன்னு இருக்கலாது. அவர் அந்த ஓர்டர் விளங்கணும் அவருக்கு சொல்லி அவருக்கு இதொன்று கொடுத்துருந்தேன். நாங்கள் அது பிறகு அவர் இதுக்குள்ள வந்திருந்தேன், முழுக்க அரசியல் கதைக்கிறதுக்கும் அரசியல் கூத்தடிக்கிறதுக்கும் வந்திருந்தேன். நான் அரசியல் ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லாரையுமே கூப்பிட்டு பிரதேச மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சகல முடிவு எடுக்கைகளையும் அந்தந்த வட்டாரத்தை சேர்ந்த ஒரு பிரதேச மெம்பர்ஸ்கிட்ட கேட்டு தான் ஒரு முடிவு எடுத்துனாங்க. இந்த லைவ்லையும் இருக்குது, இல்லை அதுலேயும் பார்க்கலாம் நீங்கள். அதுக்குள்ள இவர் எங்களோட பிரதேச என்ன பேர் அவருக்கு பேர் தெரியாத அவர் திடீரென்று இந்த அரசியல் கதைக்கு வலிக்கிட்டார் பவானந்தராசரோட. அப்போ நான் சொன்னால் பவானந்தராசருக்கு போகிற பேசுகிறதுல ஒரு பிரயோசனம் இல்லை. அந்த அளவு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினர் உங்கள்கிட்ட எம்பி மேலே சொல்லுங்கோ, அங்கே கதைக்க சொல்லுங்க, எங்கே பார்லிமெண்ட்டில் கதைக்க சொல்லுங்க. இப்போ ஸ்ரீதரனும் வரையில், இங்கே கயந்திரம் மேலும் வரையில், அவை தையடி வியாரைக்கு அங்கே இப்போ அணுகுண்டு செய்தோன்னு இருக்கணும். ஆனால் இங்கே வந்து இப்படியான சின்ன சின்ன மீட்டிங்களை வந்து கதைக்கிறதும் இல்லை. இப்போ அதை கதைக்க தவிசாளர் திடீரென்று பிரதேச மெம்பரை நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது, பிரதேச என்ன ஸ்ரீதரனை கதைக்கக்கூடாது, கயந்திரனை கதைக்கக்கூடாது, அது ரெண்டு பேர் தொடங்கினவர். தொடங்கி இப்போ திடீர்னு சொன்னார் நல்லூர் கோயிலை உடைக்க சொன்னாலும் ஒரு கதை உண்டு, அதுக்குள்ள மைக் எடுத்து காய்ச்சினா அவர் கொடுக்கணும்னு கொடுத்துருக்கேன், எடுத்து பார்க்கலாம் நீங்கள் வீடியோவில். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்தது, ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்தது. அதில் கடைசி டைமில் தவிசாளருக்கும் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இடையில வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. அந்த டைமில் தவிசாளரை பாராளுமன்ற உறுப்பினர் தான் ஒரு பெரிய ஒரு ஆள் இணைச்சு கொண்டு எங்களோட வலிகாமன் தென்மேற்கு பிரதேச தவிசாளரை கேவலமான ஒரு வார்த்தைகளால் பயன்படுத்தி, மற்றது நாங்கள் 30 ஓட்ஸால வந்து நாங்களாமான்னு சொல்லி நீ பெரிய ஆளோ என்ற எண்ணங்கள் கருத்துக்களோட எங்களோட முரண்பாட்டுக்கு வாரு. நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஆட்கள், இவர் எல்லா மக்களாலையும் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்றம் போன ஒரு ஆள் இப்படியான அகிரியமான வார்த்தைகளால் எங்களோட பேசக்கூடாது, கதைக்கக்கூடாது. மக்களை நல்லூரா இடிப்பம் என்று ஒரு வார்த்தையை கூறிவிட்டு இன்றைக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சொல்றார் தான் அப்படி ஒரு வார்த்தையும் பயன்படுத்தலையாமண்டு. அவர் பயன்படுத்தினாரோ பயன்படுத்தலையோன்றது எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கணும், எல்லா சேனல்களிலும் எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கணும். அதால ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களை ஒரு கேவலப்படுத்தி இன்றைக்கு ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் ஒரு எங்களை மரியாதை தராமல் நீ பெரிய ஆளோ நான் பெரிய ஆளோ என்ற ஒரு எண்ணக்கருத்தோட எங்களோட சரியான முரண்பாடு செய்தவர். இதை நாங்கள் யார் மூலம் கலைக்க வேணும் என்று சொல்லி எங்களுக்கு உடனடியாக ஒரு தீர்வு தர வேணும். மக்கள் ஒரு கவலைப்பட்ட ஆக்கள் இல்லை, மக்கள் இல்லாமல் அவன் பாராளுமன்றம் போயிருக்க இயலாது. பாராளுமன்றம் போயிருக்கிறவர் மக்கள் இந்த ஒரு ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கொண்டு வந்து மக்களோட கதைக்கிறது தான் அவர் வாதம். பிரதேச சபைக்கு வெளியால வந்த பிறகு நாங்க மெம்பர்லாம் சேர்ந்து கூட்டி கலைச்சு கொண்டு இருக்கக்குள்ள எங்களோட கூட்டத்துக்குள்ள வந்து தான் இது பற்றி கலைச்சானோன்னு சொல்லி எங்களுக்கு காட்டுத்தனமான முரண்டுத்தனமான செயல்பாட்டை செய்யறதுக்கு வாரேன். அவரும் பெரியவளான் என்று சொல்றேன், நாங்களும் பெரியவளான் மக்கள். அவரும் ஒரே ஊரான், நானும் ஒரே ஊரான். அவர் அதுக்காக தந்த வசம் வச்சு கொண்டு மக்களை கவலமான வார்த்தைகளால பயன்படுத்துகிற பாராளுமன்ற உறுப்பினர் ஏன் என்னத்துக்கு? நான் மானிப்பாய் பிரதேச சபையினுடைய தவிசாளர். இன்றைய தினம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்காக கலந்து கொள்வதற்கு வருகிற பொழுது மானிப்பாய் பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள் இதில் ஒரு சிறிய போராட்டத்தை நடத்தினார்கள். உறுப்பினர்களை கலந்து கொள்வதற்கு அவர்கள் இல்லை, தவிசாளரும் 2 உறுப்பினர்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் என்று அந்த சர்க்குலர் அடிப்படையில் அவர்கள் தங்களையும் விட வேண்டும் என்று இதிலே போராடினார்கள். பின்னர்
வேண்டுதலுக்கு அமைவாக 5 பேர் உள்ளே வர சொன்னார்கள். சரி, நாங்கள் அங்கே போனோம். போன நேரத்தில் இருந்து போன பொழுது தவிசாளருக்கு ஒதுக்கப்பட்ட கதிரை மக்களுடைய பின்புறத்தை பார்க்கக்கூடிய மாதிரிக்கும் மேடையில் இருக்கக்கூடிய அந்த அபிவிருத்தி குழு தலைவர்கிட்ட முகத்தையே பார்த்து பேச முடியாத ஒரு பின்புறமாக ஒதுக்கப்பட்டிருந்தது. உடனடியாக நான் அந்த இடத்துல கேட்டேன், இப்படி ஒரு முதற்குடி மகனை மக்களினுடைய பின்முதுகை பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு கதிரை ஒதுக்குறது தவறு, எனக்குரிய ஆசனத்தை தாருங்கள் என்று. அதன் பின்னர் மேலே இருந்த இதில் கொண்டு போய் என்னுடைய போட்டை வைத்தார்கள். நான் அதில் போய் உட்கார்ந்தேன். அதற்கு பிறகு சொன்னார்கள், இல்லை இல்லை, நீங்கள் புரோட்டோகாலின் படி இப்படி இருக்க இயலாது, கீழே இருங்க உண்டு. சரி, நான் சொன்னேன், எனக்கான இடத்தை ஆசனத்தை சரியான இடத்துல ஒதுக்கி வையுங்கள், அதுக்கு பின்னாடி நான் போகிறேன் என்று. ஆகவே பின்னர் ஒரு இடத்தை ஒதுக்கினார்கள். அந்த இடம் ஓரளவுக்கு மக்களை பார்த்து பேசக்கூடிய இடம். ஆகவே அந்த போட்டை தூக்கி வைத்த பொழுது கூட நான் திருப்பி கேட்டேன், இந்த போட்டை யார் வச்சது? நானும் வச்சது இல்லை, நீங்களாம் வச்சது, திருப்பி மாத்திரியல். அதிலே நான் ஒரு தெளிவுபடுத்தினேன், இது கதரைக்கான ஆசை அல்ல, இது என்னுடைய ஜனநாயக உரிமை என்று. நான் நினைத்திருந்தால் அந்த இடத்திலேயே இந்த இடத்தை விட்டு நான் போயிருக்க முடியும். ஆனால் என்ன மக்கள் வாக்களித்து தெரிவு செய்தவர்கள். இந்த பிரதேசத்தில் நடந்த அனர்த்தங்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கு, அது தொடர்ந்து பேசப்படும். ஆகவே அதுக்காகத்தான் என்னை அவமதித்தாலும் பரவாயில்லை, மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமான ஒரு விடயத்தை நான் இருந்து கதைக்கணும் என்று இருந்தேன். ஆனால் ஆரம்பத்திலே இருந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அங்கே மாநகர சபை குப்பமேடு பற்றி பேசுகிற பொழுது சுமந்திரனுக்கு வழக்கு போடுங்கள் என்றார். அப்பொழுதே நான் உடனே சொன்னேன், மாநகர சபைக்கும் சுமந்திரனுக்கும் என்ன சம்பந்தம்? மாநகர சபை குப்பமேட்டுக்கும் சுமந்திரனுக்கு ஏன் வழக்கு போடணும் என்று திருப்பி கேட்டுவிட்டு இருந்தேன். தொடர்ச்சியாக அப்படியே வந்து கடைசியில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமாரை குற்றப்படுத்தி அவர்கள் ஒரு ஒன்றுமே செய்யவில்லை என்று சொன்னதனாலே நான் தெளிவுபடுத்தி சொன்னேன், உங்களைப் போல அல்ல, யாரையும் போல அல்ல, இதில் ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய பிரதிநிதிகள் நாங்கள் இருக்கிறோம், அவைன்ற ஆட்சி தான் நாங்கள், எங்களுடைய ஆட்சி என்ற தமிழரசு கட்சியுடைய ஆட்சி, நாங்கள் இங்கே இருக்கிறோம், அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்காக நாங்கள் இங்கிருந்து மக்களுடைய பிரச்சனை பேசுகிறோம். நீங்கள் ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து இங்கே அரசியல் பேசாதீங்க. சுமந்திரனில் தொடங்கி ஸ்ரீதரன் கயேந்திரகுமார் என்று வந்து இந்த கூட்டத்தை நிறுத்தி வச்சுக்கிறீர்கள், நிப்பாட்டி வச்சுக்கிறீர்கள். ஆக இந்த கூட்டத்தில் இருக்கிறதுக்கான எந்த உரிமையும் எனக்கு கிடையாது, நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு நான் இந்த இடத்தை விட்டு வந்துவிட்டேன். இது அபிவிருத்தி சார்ந்த கூட்டம், அரசியல் இன்னொரு தாக்கி பேசுவதற்கான கூட்டம் அல்ல என்பதனால நான் அந்த இடத்தை விட்டு வலிக்கிட்டு வந்துவிட்டேன்.